உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வம், உங்கள் குலத்தை காக்கும் தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா 12 ராசிக்குள்ளேயும் முருகன் இருக்கார், 27 நட்சத்திரங்களுக்குள்ளேயும் முருகன் இருக்கார். அந்த ராசிக்காரர்களுக்கு எதையுமே ஏத்துக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அங்க முருகப்பெருமான் சொல்லக்கூடிய லெசன் என்ன தெரியுங்களா? கன்னி என்பது புதன், புதன்னா அறிவு. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய முருகன் கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா நகைச்சுவை உணர்வோடு எந்த விஷயத்தையும் சரி பண்ணிட்டு அதை அப்படியே கவலையால் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையே நினைச்சு இவங்க மேல கவலைப்படுற மாதிரி மன அழுத்தத்துல அதிகம் ஆட்படுவது. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படி முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கன்னி ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இவங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய 6 படை வீடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கன்னிராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை காலச்சக்கரத்திற்கு 6வது ராசி. ஆறுமுக பெருமானுக்கும் 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு என்னையா தொடர்பு இருக்கு? ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான், திருமால், மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் பெற்ற ஒரு ராசி. முருகப்பெருமானுக்கு மாமன் முறை வேணும். இதுவே கன்னி ராசிக்காரர்களுக்கும் முருகனுக்கும் உண்டான தொடர்பு முறைன்னு எடுத்துக்கலாம். பொதுவாக புதன் வைணவ ஸ்தலங்கள், வைணவ ஸ்தல கோவில்களை தானே நீங்க பரிகாரங்களை அதிகமாக சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது முருகன் எங்க ராசிக்கு 8க்கு அதிபதியாக வர்றாரு, 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாக வர்றாரு செவ்வாய் பகவான். அங்காரகனுடைய அம்சம் பெற்ற முருகப்பெருமான் எங்க ராசிக்காரவங்க போனா நிறைய பிரச்சனைகள், வழக்குகள்லாம் சந்திப்பாங்கன்னு பொதுவாக ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா முருகனுடைய அந்த அம்சம் பெற்ற அங்காரகனுடைய நட்சத்திரத்தில் மிருகசீடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரம் 2 பாதமும் கன்னிக்குள்ள தானே இருக்கு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வம், உங்கள் குலத்தை காக்கும் தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா 12 ராசிக்குள்ளேயும் முருகன் இருக்கார், 27 நட்சத்திரங்களுக்குள்ளேயும் முருகன் இருக்கார். அந்த ராசிக்காரர்களுக்கு உரிய அறுபடை வீடு எதுன்னு தெரிஞ்சு போகும் பொழுது அந்த 6 படையப்பனுடைய அருளால வாழ்க்கையில என்றுமே ஏறுமுகம்தான். அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு படை வீடு நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. அங்க போகும்போது கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த முருகன் அருள் கொடுப்பார் அப்படிங்கிறது பெரிய சுவாரஸ்யமான விஷயம். கன்னிராசிக்காரவங்க அப்படின்னு சொன்னா அவங்க புதனுடைய அம்சம், அறிவு கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா நகைச்சுவை உணர்வோடு எந்த விஷயத்தையும் சரி பண்ணிட்டு அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு குணம் கன்னிராசிக்காரர்கள்ட்ட உண்டு. ஆனா எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கே தெரியாத மறைமுகமான ஒரு ப்ராப்ளம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த முருகன் ஸ்தலம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில ஹிடன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மறைமுக பிரச்சனை என்ன சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் ஒழுங்கா அப்படி நேர்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகப்படியான பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. இது தப்பு இல்லை. ஆனா அதிகப்படியான கவலையும் யார் படுவாங்க? தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகம் மனசுல சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதிக கவலையை தன்னுள் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா கன்னிராசி. முருகன் என்பவர் சாதாரண தெய்வம் இல்லைங்க. அழகு, அறிவு, உள்ளார்ந்த மன அமைதி இது முருகனிடத்துல கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை, அதிகப்படியான கவலை என்பது ஒரு அமைதியை கொடுத்தா கவலை என்பது காணாமல் போயிடும். ஆக கன்னி என்பது கவலையால் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையே நினைச்சு இவங்க மேல கவலைப்படுற மாதிரி மன அழுத்தத்தில் அதிகம் ஆட்படுவது. அவர்களுக்கு மன அமைதி தரக்கூடிய முருகனை அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும்.
கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை ஏறுமுகத்தை நோக்கி கொண்டு போற அந்த ஆறுமுக தெய்வம் யார் சார்? கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகப்பெருமான். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பெர்ஃபெக்ஷன், ஆனா அதே அளவு கடந்த பெர்ஃபெக்ஷனா இருந்தா பிரச்சனை தானே. அதிகப்படியான கண்ட்ரோல், அதாவது கன்னிராசிகளை பொறுத்து இது இப்படி நடக்கலையே இப்படி இல்லைன்னு அதிகப்படியான கவலையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதிகப்படியான கவலை என்பது ஆயுளை குறைக்கும்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரர்கள் தீர்க்க ஆயுளோடு அவங்க வாழணும். ஏன்னா அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவை. கன்னி என்பது புதன், புதன்னா அறிவு. அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த தெளிவு கொடுக்கக்கூடிய முருகன் கன்னிராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை முருகன். அங்கே இருக்கக்கூடிய முருகனை கன்னிராசிக்காரவங்க போய் வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில மன தெளிவு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கண்ட்ரோல் அவங்க வாழ்க்கையில தேவையில்லை. அவங்க வாழ்க்கையில தேவைங்கிறது சரண்டர் தான். அவங்க வாழ்க்கையில தேவைங்கிறது மன நிம்மதி தான். கன்னிராசிக்காரர்கள் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளேயும் சிக்கிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களே சில நேரங்கள் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு மன அமைதியை இழப்பாங்க. ஆக கன்னியினுடைய கண்ட்ரோலுக்கு யாரும் கட்டுப்படலைன்னா கன்னி தன்னுடைய மனசுக்கு கட்டுப்படாம போயிடும். அந்த மனக்கட்டுப்பாடை, மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை முருகன் ஸ்தலம் கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை முருகர் மன அமைதியை தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை முருகன் என்ன சாதாரண ஸ்தலமாங்க? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை புதன் பகவானுடைய அம்சம் பெற்றவர்கள். பழமுதிர்ச்சோலை முருகனுடைய ஸ்தலம் எப்பேற்பட்ட ஸ்தலம்! கீழே முருகப்பெருமானுடைய மாமன் என்று சொல்லக்கூடிய கள்ளழகர் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அழகர் கோவில் மலைக்கு மேல தீர்த்தக்கரை ராக்காய்க்கு நடுவுல முருகப்பெருமான் அடர்ந்த காடுகள், அடர்ந்த வனப்பகுதியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் பழமுதிர்ச்சோலை. கன்னிக்கு தேவை மன அமைதி. அந்த மன அமைதியை தரக்கூடிய ஸ்தலம் தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை. கன்னியை பொறுத்தவரைங்க கண்ட்ரோல் தேவையில்லை. எதையும் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்க வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய மனநிலை இருந்தால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆறுமுக கடவுள் அருளக்கூடிய ஏறுமுகம் என்பது என்னைக்குமே நிச்சயமாக இருக்கும். கன்னியை பொறுத்தவரை எதையுமே ஏத்துக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அங்கே முருகப்பெருமான் சொல்லக்கூடிய லெசன் என்ன தெரியுங்களா? இயற்கையோடு வாழ்ந்த அந்த வள்ளி தேவியை ஏற்றுக்கொண்ட அற்புதம். நீங்க யாரு, என்ன குலம், கோத்திரம் எதுவும் முருகன் பார்க்கல. உயர்ந்த பண்புகள். அந்த வள்ளி தெய்வானை சமேதனமாக அற்புதமாக காட்சி தரக்கூடிய அந்த ஸ்தலம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதமான ஸ்தலம். அங்கே போயிட்டு வரும்போது கன்னிக்கு வாழ்க்கையில எத்தனை இருந்தாலும் சரி ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன அமைதி என்பது அவர்களுக்கு நிச்சயமாக வரும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே உகந்த நாள், கிழமை, நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கன்னிராசிக்காரர்கள் முருகருடைய பழமுதிர்ச்சோலைக்கு செல்ல வேண்டிய உகந்த நாள் எது? கன்னிராசி புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. முருகப்பெருமான நம்ம பெரும்பான்மை என்ன சொல்றோம்? செவ்வாய்க்கிழமைகளில் போய் முருகனை வழிபாடு செய்வது சிறப்புன்னு சொல்றோம். ஆனா ஒரு ராசியினுடைய அமைப்பு பிரகாரம் கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையில் செல்வது சிறப்பு. இன்னும் கூடுதலாக அவங்க கன்னிராசியில உத்திரமோஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திர பாத அமைப்புல பிறந்திருப்பாங்க. அவங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலன், சாதகதார, சம்பத்து தார, சேமதாரைலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அவர்களுடைய தாராபலன் அடிப்படையில் எது அவர்களுக்கு உகந்த நாளோ அந்த தாராபலன் அடிப்படையிலையும் அந்த புதன்கிழமைகளிலும் வளர்பறை காலங்களிலும் கன்னிராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை முருகன் கொடுப்பார். கன்னி எல்லாத்தையுமே மாற்றுவதற்கு, எல்லாத்தையுமே சரி பண்ணுவதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க, செல்ஃப் கண்ட்ரோலும் கூட. ஆனால் எல்லாத்தையும் மாற்ற முடியாதுங்கிறத நிதர்சனத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு முருகன் அந்த இடத்துல புரிய வைப்பார். எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்களுக்கு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை கூட மாற்ற முடியலையே அப்படிங்கிற கவலையை கன்னிராசிக்காரர்களுக்கு முருகன் அந்த இடத்துல தீர்த்து வைப்பார். கன்னிராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அங்கே போய் தீபம் ஏற்றினாலே போதும், மலர்கள் கொண்டு முருகனை அர்ச்சித்தால் போதும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் தோல்வி அடைவது திறமை இல்லாததுனால இல்லை, எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணதுனால அடுத்த நிலைமைக்கு அவங்க போக முடியாமல் சிக்கி தவிக்கிறாங்க. அங்கே இருக்க முருகன்கிட்ட போய்
மன அழுத்தம் நீக்கும் முருகா என் மனதை அமைதியாக்குவாயின்னு 11 முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி கன்னிராசிக்காரர்கள் 5 தீபம் நெய் தீபம் ஏற்றி மலர்கள் கொண்டு பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்து வர அவர்கள் வாழ்க்கையில் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். எப்பையெல்லாம் கன்னிக்கு மன அமைதி இல்லையோ அப்பையெல்லாம் பழமுதிர்ச்சோலை முருகன் அமைதியை தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அவரை மனசில் நினைச்சாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அமைதி அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்க சொல்றதை கேட்குற சில நேர்கள் வந்து வெளிநாட்டிலேயே கூட இருப்பாங்க, நேர்ல வந்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான வழிபட முடியாத சூழல்ல இருப்பாங்க. இவங்க மனதார பழமுதிர்ச்சோலை முருகரை நினைக்கட்டும். ஓம் சரவண பவ மந்திரத்தை 11 முறை சொல்லி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, கன்னிராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.